தங்கச்சி எனக்கு போன் அடிக்குது 5 பேர் நின்னு என்ன சித்திரவதை பண்றாங்க. அவங்க அண்ணன் வந்து என் தங்கச்சி அடிச்சிருக்கான் முதுகுல. இவங்களுக்கு எல்லாம் நியாயம் கிடைக்கணும். இவங்களை தூக்கி உள்ள வைக்காம என் தங்கச்சி நாங்க வாங்க மாட்டோம் இங்க. புதுச்சேரி முத்தியால்பேட்டை சோலை நகரைச் சேர்ந்தவர் பன்னீர்செல்வம். இவருக்கு சௌமியா மற்றும் ரம்யா என 2 மகள்கள் இருந்தனர். இதில் சௌமியா திருமணமாகி சேலத்தில் வசிக்கிறார். தனியார் நிறுவனத்தில் பணியாற்றி வந்த ரம்யா முத்தியால்பேட்டையைச் சேர்ந்த தமிழ்மணி என்பவரை காதலித்து கடந்த ஜனவரி மாதம் திருமணம் செய்தார். திருமணத்திற்கு பின் தமிழ்மணியுடன் ரம்யா தனி குடித்தனம் நடத்தி வந்துள்ளார். ஆனால் சில நாட்களிலேயே காதல் கசந்து தமிழ்மணியுடன் ரம்யாவிற்கு தகராறு ஏற்பட்டு வந்துள்ளது. குடும்பத்தினர் அவர்களை சமாதானப்படுத்தி வந்துள்ளனர். இந்நிலையில் கடந்த 2 தினங்களுக்கு முன்னர் தமிழ்மணி பன்னீர்செல்வத்துக்கு போன் செய்து ரம்யாவை உங்கள் வீட்டிற்கு அழைத்துச் சென்று விடுங்கள் என கூறியுள்ளார். உடனே பன்னீர்செல்வமும் மகளை தங்கள் வீட்டிற்கு அழைத்து வந்துள்ளார். வீட்டுக்கு வந்த ரம்யா சேலத்தில் உள்ள தனது அக்காவிற்கு தனக்கு வாழ பிடிக்கவில்லை என வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்பிவிட்டு தூக்கிட்டு உயிரை மாய்த்து கொண்டார். இதை கண்ட பெற்றோர் முத்தியால்பேட்டை காவல் நிலையத்திற்கு தகவல் அளித்தனர். போலீசார் உடலை மீட்டு மருத்துவமனைக்கு அனுப்பினர். திருமணமானதிலிருந்தே கணவர் மற்றும் குடும்பத்தினர் ரம்யாவை மன ரீதியாக துன்புறுத்தி வந்ததாக அவரின் பெற்றோர் அளித்த புகாரின் அடிப்படையில் தமிழ்மணியை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். தொடர்ந்து விசாரணை நடைபெற்று வருகிறது. முக்கியமா தான் இந்த மாதிரி இந்த ரூம்ல நடக்கிறது. என் கூட 1 நாள் 2 மாசம் வரைக்கும் 1 நாள்னு சொன்ன வாயி மறுபடியும் 1 நாள் தான் இருந்தான்னு அசிங்கமா பேசின அந்த வாயி. இவங்களுக்கு எல்லாம் நியாயம் கிடைக்கணும். இவங்களை தூக்கி உள்ள வைக்காம என் தங்கச்சி நாங்க வாங்க மாட்டோம் இங்க. அவங்க அண்ணன் வந்து என் தங்கச்சி அடிச்சிருக்கான் முதுகுல. அவங்க மூத்தாரு அவங்க அண்ணன் வந்து என் தங்கச்சி அடிச்சிருக்கா. தங்கச்சி எனக்கு போன் அடிக்குது 5 பேர் நின்னு என்ன சித்திரவதை பண்றாங்க. என்ன கேளு சௌமியா, இது என்ன நீ கேளுன்னு சொல்ற. எங்க வீட்டுல இருந்து எல்லாரையும் போன் பண்ணி அந்த டைம்ல அனுப்புறேன். பொண்ணு சந்தோஷமா இருக்குதான் நான் வச்சேன். அது வந்து கல்யாணம் அவங்க வீட்டு போன 5 நாள்ல இருந்து அது பிரச்சனையா தான் இருந்திருக்கு. என்கிட்ட பொண்ணு நான் எவ்வளவு சொன்னிச்சு, நான் கேட்கல. ஏமா நான் இப்பதாமா கல்யாணம் போமா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி இருமான்னு சொன்னேன். அப்படின்னு கேட்டா அவங்க வீட்டுல இருந்து அவங்க ரொம்ப குறைச்ச குத்துக்கிறாங்க. நானும் சொல்லி 1 தடவை இல்லைங்க 10 தடவை நான் பேசி கொண்டு விட்டுக்கிறேன். என் பொண்ணோட வாழ்க்கை நல்லா இருக்குன்னு சமாதானப்படுத்தி அனுப்பியும் நகையெல்லாம் எனக்கு வேணும், எனக்கு போட்டு ரெடி பண்ண நகை வேணும்னு வரதட்சணை கொடுமை நான் பண்ண. ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் நீ என்ன எடுத்துட்டு வந்த உன் வீட்டுல இருந்து ஏன் எங்க சைடு 50,000 50 பவுன் 30 பவுன் எல்லாம் போடுவாங்க. நீ என்ன நகை நாங்க 10 பவுன் அது இல்லாத இந்த காசு கட்டினதெல்லாம் சேர்த்து 1 பவுன் மொத்தம் 11 பவுன் நாங்க எங்க பொண்ணுக்கு போட்டுருக்குறோங்க. அது இல்லாம நீ என்ன கொண்டு வந்த எனக்கு நகை எல்லாம் வேணும், நான் போட்டு செலவு பண்ண கிடையாது. இல்ல நல்லா வச்சிருந்தா அந்த நகை கேட்டுனா வரதட்சணை கொடுமை பண்ணிருக்காங்க.